ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுரசுந்தர்யை நமக. 195வது நாமா பார்க்க போகிறோம். தோஷ வர்ஜிதா. இது வரைக்கும் 194 நாமங்கள், அதாவது 50 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிவடைந்திருக்கு. இதில் 50வது ஸ்லோகம் வரைக்கும் இதில் பார்த்துட்டோம். நாம் இப்போ 50வது ஸ்லோகம் எதுன்னா, நிஸ்துலா நீல சிகுரா நிரபாயா நிரத்யயா துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா. 51வது ஸ்லோகம் துஷ்டதூரா துராச்சார சமனி தோஷவர்ஜிதா. இந்த 51வது ஸ்லோகத்தில் இந்த நாமா பார்த்துட்டு இருக்கோம். தோஷங்களே இல்லாதவள் அம்பாள். தோஷங்கள் அப்படிங்கிறது என்னதுன்னா குற்றம், இந்த குறைநிலை அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாமே தோஷத்தில் அடக்கம். அம்பாள் படைச்ச இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது தோஷம் இருக்கா? இல்லை. அம்பாளோட படைப்பில் இந்த பிரபஞ்சத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது. பஞ்சேந்திரியங்கள் ஸ்வரூபமாகவும் அந்த கரணங்கள் எல்லாம் உள்ளே இருக்கு நம்மளோட இதில். அந்த ஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கா. அப்போது நம்ம ஒரு கருவி படைக்கிறோம், ஒரு காரியம் செய்கிறோம்னா அதில் குற்றம் குறைகள்ங்கிறது எல்லாம் வரும். ஆனால் இந்த அம்பாள் ஜகத்தையே படைச்சிருக்கிற இந்த அம்பாள் பராசக்தி, அவள் படைச்சிருக்கிற இந்த உலகத்தோட அமைப்பில் இந்த கருவி கரணங்கள் எல்லாம் இருந்தாலும் அதில் எந்தவித தோஷங்களும் இல்லை. அம்பாள் சிவனாரோட இடபாகத்தில் அப்படியே செம்பாகமாக வீற்றிருக்கின்றாள். அவளுடைய குண விசேஷமே எந்தவித பாகுபாடும் எந்த தோஷங்களும் அற்றவள், நிறை குடமாக இருக்கக்கூடியவள். அதனால அன்னை பராசக்தி எப்பொழுது என்ன சொல்லப்படுறா? தோஷ வர்ஜிதா அப்படிங்கிற நாமாவால் அவள் போற்றப்படுகிறாள். அடுத்த நாமா சர்வஜா. சர்வஜா சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா. சர்வஜா, நிறை ஞானமுடையவள் அம்பாள். அவள் நிறை ஞானமுடையவள்னா முற்றும் அறிந்தவள், ஓதாது உணர்ந்தவள். அவளுக்கு எதையுமே படிக்கணுங்கிறது இல்லை. அவள் தான் எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறா. எல்லா ஜீவராசிகளையும் படைச்சு அவளோட அறிவு தொகுதி ஃபுல்லாக அம்பாளாக தான் இருக்கா. அப்பேற்பட்ட ஜீவராசிகள் எல்லா அனைத்தோட அறிவு தொகுதியாகவும் அம்பாள் இருக்கா. அதனால் அவள் சர்வஜா. அவள் அவளோட சிந்தனை, பேரறிவை பற்றி நம்மளுக்கு சிந்தனை பண்ணும்போது தான் நம்மளுக்கும் அவள் அந்த அறிவு பிரகாசம் அடைகிறது, பேரறிவாக விளங்குகிறது. நம்மளுக்கும் அவள் எப்படி இருக்கலாம்? பிரகாச ஸ்வரூபம், ஞான பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அப்போது அது பிரகாசமாக இருக்கக்கூடியது ஒன்று எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமில்லை, தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் ஒளிமயமாக பிரகாசமாக ஆக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட நிறை ஞானமுடையவள். சிதக்னிகுண்ட சம்போதா தேவகாரிய சமுத்தியதா. சித் அக்னிகுண்டம் அப்படின்னா பேரறிவுங்கிற தீச்சுடரிலிருந்து தோன்றியவள். அதனால் அவள் சர்வஜா. அடுத்த நாம சாந்திர கருணா. அத்தியந்த கருணை கொண்டவள் அம்பாள். எப்பேற்பட்ட கருணை! எல்லா பாகுபாடும் கிடையாது. ஜீவர்கள் அனைத்திலும் ஒரே மாதிரி கருணையாக இருக்கக்கூடியவள். ஒரு ஏழை தாய் இருக்கா, அவள்கிட்ட ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தைய அவள் தன்னோட அன்பு ஃபுல்லாக செலுத்தி அந்த குழந்தைய வளர்ப்பா. இன்னொரு அனாதை குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தாயோட கருணைங்கிறது கிடைக்காது. ஆனால் நமக்கு அனாதைங்கிறதே இல்லை. நம்ம எல்லாரையும் படைத்தவள் அன்னை பராசக்தி. அவள் தன்னோட கருணை அப்படிங்கிற அந்த அன்பு கனிந்த கருணையினால் நம்மளை எல்லாம் செழுமையாக வச்சுட்டுருக்கா இந்த உலகத்தில். தாய் அன்பு தான் கருணை. அன்னை பராசக்தி கருணையே வடிவெடுத்தவளாய் இருந்து கொண்டு இந்த உயிர்களை எல்லாம் ரட்சித்து காத்து வருகின்றாள். இப்போ கருணைங்கிறது எப்படி கிடைக்கும்னா, அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கும்போது யாருக்கிட்டக்கே நம்மளுக்கு குற்றம் குறை தோன்றாது. அன்பு பெருகும். அன்பு பெருகும்போது அந்த கருணையினால் எந்தவித குற்றமும் நம்மளால் காண முடியாது யாரிடமும்.
அதனால அம்பாள் அப்பேற்பட்டவள், கருணையே வடிவெடுத்தவள். இந்த உலகத்தில் உள்ள செழுமைக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அவளுடைய அன்பு, கனிந்த தாய் அன்பு, கருணை. அதனால தான் அவள் சாந்திர கருணா. அடுத்த நாம சமானாதிக வர்ஜிதா, தனக்கு ஒப்பு உயர்வு இல்லாதவள். தனக்கு ஒப்பு உயர்வா எதை சொல்ல முடியாதவள். அம்பாளுக்கு எதுன்னா அவள் தான் ஈக்குவலாக சொல்ல முடியும். எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தில் காண்றது எல்லாத்தையும் ஏற்றத்தாழ்வு பேதமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வு உள்ள அந்த உலகமாக தான் நமக்கு காட்சி தருது. ஆனால் அண்ட கோடிகள் எல்லா ஜீவராசிகளையும் படைத்த அம்பாள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருக்கா. அவளுக்கு எந்த வித ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எல்லாரையும் சமமாக வைத்து பார்க்கக்கூடியவள். அதனால் அவள் அப்பேற்பட்ட உப்புயர்வு இல்லாதவள். அம்பிகைக்கு சமானமாக ஒன்றுமே இல்லை. அவளுக்கு எதை சொல்கிறதுன்னு எல்லாரும் பார்க்குறா, ஒன்றுமே அவளுக்கு சொல்ல முடியலை. அம்பாளுக்கு ஈக்குவலாக எதை சொல்லலாம்னா அம்பாள் தான். அதனால் அவளுக்கு சமானமாக ஒன்றும் சொல்ல முடியலைன்னா அவளுக்கு மேலே எந்த ஒரு பொருள் இருக்கோ ஒன்றுமே இல்லை. அதனால் அவள் ஒப்பு உயர்வு இல்லாதவள், தனக்கு ஒப்பு உயர்வு இல்லாதவள், சமானாதிக வர்ஜிதா. அடுத்த நாம சர்வசக்திமயி. 52வது ஸ்லோகம். சர்வசக்திமயி, சர்வமங்களா, சத்கதி பிரதா, சர்வேஸ்வரி, சர்வமயி, சர்வமந்திரஸ்வரூபிணி. சர்வசக்திமயி அம்பாள். எல்லா விதமான சக்திகளும் அவள்தான். எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவள். முத்தேவர்களும் தொழில் புரியறதுக்கு அவ்வாள் தான் சக்தியை கொடுக்குறா. அம்பாள் சக்தி கொடுக்கலைன்னா அவள்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பின்னால் வர நாமாக்கள் வரும். பஞ்ச பிரேதாசனாஸ்திதா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணின்னு அந்த வரும். அந்த பஞ்ச தொழில்களை எப்படி அம்பாள் இது பண்ணுறா, இல்லைன்னா அவள்லாம் எப்பேற்பட்டவாங்கிறது அதில் பார்க்கலாம். இந்த மும்மூர்த்திகளுக்குரிய சக்திகளாக இருக்கா, கணக்கற்ற இந்த தேவர்களுக்குரிய சக்திகளாகவும் இருக்கா. மனிதர்களுக்கும் சக்தி, விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவள் அவள்தான். அப்பேற்பட்டவளாக அவள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதனால் அம்பாள் சர்வசக்திமயி அப்படிங்கிற நாமாவை சொல்வது மிகவும் பொருத்தமானது அவளுக்கு. அடுத்தது சர்வ மங்களா. சர்வ மங்களானா எல்லா விதமான மங்களங்களோடு கூடியவள். 200வது நாமா. எது ஒன்று நன்மையை செய்கிறதோ அது மங்களமானது. அம்பாள்கிட்ட உலகுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகள் எல்லாமே நன்மையை பயக்கக்கூடியவை தான். அது கேடே வராது. அந்த கேடுங்கிறது சொல்லப்படுறதுலேயும் உண்மையிலேயே மறைமுகமாக அதுலேயும் நன்மை தான் இருக்குது. நம்மளுக்கே தெரியும், எல்லா செயல்களையும் இறுதியில் நலன்தான் விளங்குகிறது. அந்த நலனை எல்லாம் அடிக்கக்கூடியவள் அவள்தான். அதனால் அம்பாள் சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவள், சர்வ மங்களா. அடுத்த நாமா சத்கதி பிரதா. 201வது நாமா. சத்கதியை கொடுக்கக்கூடியவள், நல்ல கதியை கொடுப்பவள். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நம்மளோட செயல்களுக்கு ஏற்றவாறு துர்கதி, நல்கதி எல்லாம் கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற துர்கதி அடைஞ்சவாள்லாம் நிறைய பேரை பார்த்துட்டுதே இருக்கோம். ஆனால் அம்பாளோட அவளால் படைக்கப்பட்ட இந்த பரந்த சாம்ராஜ்யத்தில் துர்கதிங்கிறதே கிடையாது. நம்மளோட செயல்னால நமக்கு துர்கதியை வரவழைச்சிக்கிறோம். அதனால தான் துர்கதிங்கிறத பார்க்க முடிகிறது. ராவணன், இலங்கேஸ்வரன் என்ன பண்ணினா, சீதையை கடத்திட்டு போய் வச்சு பெண்ணுக்கு இது பண்ணி ராமன் கையால் அவன் மாண்டான். அவன் அந்த துர்கதியிலையும் என்ன கதியை, நல்ல கதியை அடைந்தான். அசுரர்கள் எல்லாம் தங்களுக்கு துர்கதியைத்தான் தேடிக்கிறார். எல்லாருக்கும் கெடுதல் செஞ்சு அவள் துர்கதியை அடையிறா. இப்போ இந்த லங்கேஸ்வரனுக்கு கிடைச்சது தசமுக மர்தனம் அப்படிங்கிறது என்ன ஆகுது, தசமுக ரட்சணமாக மாறிடுத்து. ராவணன் தன்கிட்ட இருந்த தீமையை களைந்து விடும், அவனுக்கு நலத்தை நாடி செல்றது அப்படிங்கிற முடிவு வந்துருத்து அவனுக்கு. இப்போ அழிவு மாறி தென்பட்டா கூட அந்த செயலில் முடிவுங்கிறது நலன் நிறைந்ததாகவே இருந்தது. இப்படி தீங்கு போல தென்படுகிற எல்லா செயல்களும் கூட அம்பாள் உயிர்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்காண்டி தான் செய்யறா. அதனால அவள் எல்லாருக்கும் நற்கதியை கொடுக்கக்கூடியவள், சத்கதி பிரதா.
அடுத்த நாமா சர்வேஸ்வரி, 202வது நாமா. எல்லாருக்கும் ஈஸ்வரி, அவள் தான். எல்லாருக்கும் ஈஸ்வரி அம்பாள். அம்பிகையோட ஆதிக்கத்தை மீறி எந்த உயிர் இந்த உலகத்தில் நடந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட உயிர் வாழ்ந்திருந்தாலும் அந்த உயிர் அம்பிகையோட ஆட்சிக்கு உட்பட்டது தான், அதற்கு புறம்பானதே அல்ல. அவளுடைய பராமரிப்பு எல்லா ஜீவர்களுக்கும் கிடைக்கிறது. அவள் தான் எல்லாரையும் படைத்து ரட்சித்து பரிபாலித்து கொண்டு வர அம்பாள். அதனால அவள் தான் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரன் ஈஸ்வரி, சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரி. அந்த பெண்பால் வடிவத்தில் வரும்போது ஈஸ்வரன் ஈஸ்வரி அந்த தன்மைகள் எல்லாம் நிறைந்தவள். அவள் ஆளுமை நிறைந்தவள், எல்லா குணங்களும் நிறைந்தவள். அதனால அவள் சர்வேஸ்வரி. அவளோட பரிபாலிப்பிலேயே எல்லாரையும் வச்சுட்டுருக்கா. அப்பேற்பட்டவள் சர்வேஸ்வரி என்ற நாமாவால் அவள் போற்றப்படுறா. அடுத்த நாமா சர்வமயி அம்பாள். என்ன நாமா? சர்வமயி, யாவுமாக இருப்பவள். எல்லாம் அவள்தான். அவளோடு பாரதியார் பாடியிருப்பார், எங்கெங்கு காணிடும் சக்தியடா அப்படின்பர். எல்லா இடத்துலையும் அவள் தான் நிறைஞ்சிருக்கா. எல்லா பொருட்களிலையும் எல்லாமாக தோற்றமளிப்பவள் அவள்தான். சர்வ சக்திமயி. எல்லாவித தத்துவங்கள், 24 தத்துவங்கள், 25வது புருஷ தத்துவம். இந்த அதில் இந்த 2 கூறுகளில் பிரகிருதி அப்படிங்கிறது சொல்கிறா. அது ஜகத்தும் ஜீவனும். இது பரம்பொருளோட விபூதி அப்படின்னு சொல்லலாம். சக்தி, பிரகிருதி சக்தி, புருஷன் சிவம். ஆனால் சாக்த சமயத்தில் வழிபடுறபடி அன்னை பராசக்தி தான் சக்தியாகவும் இருக்கா, சிவமயமாகவும் அவள் தான் இருக்கா. சக்தியாகவும் சிவமாகவும் இருப்பவள் சாக்த சமயத்தில் அன்னை பராசக்தி தான். அசையும் பொருள், அசையா பொருள், சேதனம் அச்சேதனம், சராச்சரங்கள் எல்லாமா இருக்கக்கூடிய எல்லாமே அம்பிகையோடு தோற்றம். அம்பிகையால் தோற்றம் தான். எங்கெங்கு காணினும் சக்தியடான பாரதியார் சொல்கிற மாதிரி யாவுமாக நிறைந்திருக்கக்கூடியவள், எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு பாடுவார் பாரதியார். எப்பேற்பட்டவள் எங்கும் நீ நிறைந்தாய். காளியை பாடுறவர் எங்க இடத்துலையும் நீதாமா இருக்க, நிறைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறார். அவளுக்கு அந்நியமான பொருள்ங்கிறதே ஏதுமே இல்லை, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறாள். அதனால் அவள் சர்வமயி அப்படி என்று போற்றப்படுகின்றாள். அடுத்த நாமா சர்வ மந்திரஸ்வரூபிணி. எல்லா மந்திரங்களும் வடிவா அவள் தான் இருக்கா. எல்லா மந்திரங்களோட வடிவாகவும் அம்பாள் தான் இருக்கா. ஓசை அனைத்தும் என்னதுன்னா பராசக்தியோட தோற்றங்கள். ஓசையிலிருந்து வடிவெடுக்கும் சொற்கள் சில சொற்கள் நம்ம மந்திரங்களை ஜெபிக்கும் போது அது நம்மளை மகோன்னத உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியவளாக இருக்கின்றன. மனதை புண்படுத்த வல்ல சொற்கள் மந்திரம் இல்லை, மனதை பண்படுத்த வல்ல சொல்லுக்கு மந்திரம் அப்படின்னு பெயர். மந்திரம்ங்கிறது மனதை பண்படுத்துவது. அப்பேற்பட்ட மந்திரம். நாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை என்ன பண்ணணும், உறுதியாக பற்றிண்டு அதையே உச்சரித்து தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட மனசு அப்படியே பக்குவம் அடைஞ்சிடும். அந்த மந்திரங்கள் எல்லாம் யார்? அம்பாளோட ஸ்வரூபங்கள் எல்லாமே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டா ஏய் விச்சே அப்படின்னு சொல்கிறா. தேவி மகாத்மியத்தில் சொல்கிறா, பஞ்சதசாட்சரின் காயே ஈல ஹ்ரீம் ஹசகஹல ஹ்ரீம் சகல ஹ்ரீம் அப்படிங்கிற இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம். எல்லா மந்திரங்களுமே அம்பாள் மந்திரஸ்வரூபமாக இருக்கா. சர்வ மந்திரஸ்வரூபிணி. இதற்கு ஒரு சிறந்த இதுன்னா பாரதியார் பாடுவர், எல்லா காக்கை குரல், குயில் குரல், எந்த ஒரு சத்தமும் எனக்கு உன்னோட ஒலிகளாகவே காதில் கேட்கிறதுங்கிறார் அவர். பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா, உன் பச்சை நிறத்தை பார்த்தா உன் நிறம் ஞாபகம் வருதுங்கிறார். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடாங்கிறார். எந்த ஒரு சத்தம், மிஷினோட சத்தமோ ஆட்டோ சத்தமோ, இந்த சத்தம் கேட்டாலும் அவருக்கு அது அம்பிகையோட மந்திர உச்சாடன மாதிரி கேட்கிறதா. அப்பேற்பட்ட ஒரு பரிபக்குவ நிலையை அடைந்தவர் பாரதியார். சக்தி உபாசனையில் காளியோட அவர் அப்படிப்பட்ட ஐக்கியம் இதில் இருந்திருக்கார். அவர் சக்தி எங்கெங்கும் காணிடும் சக்தியடா, சக்தி 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 அப்படி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்னு தான் பாடுறார்.
அதனால சர்வ மந்திர ஸ்வரூபிணி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லும் போதே அந்த மந்திரம் ஸ்வரூபிணியா இருக்கா அம்பாள். அடுத்தது அதனால அவள் சர்வ மந்திர ஸ்வரூபிணி. அடுத்த நாம சர்வ யந்திரம், சர்வ யந்திராத்மிகா அப்படின்னு சொல்கிறோம். சர்வ சக்திமயி, சர்வ மங்களா, சத்கதி பிரதா, சர்வேஸ்வரி, சர்வமயி, சர்வ மந்திர ஸ்வரூபிணி. 53வது ஸ்லோகம். சர்வ யந்திராத்மிகா, சர்வ தந்திர ரூபா மனோன்மணி, மாகேஸ்வரி, மகாதேவி, மகாலக்ஷ்மீர் மிருடப்பிரியா அப்படிங்கிறா. சர்வ யந்திர ஆத்மிகா, எல்லாவித கருவிகளாகவும் இருக்கக்கூடியவள் அவள் தான், அம்பாள் தான். அப்பேற்பட்டவள் 205வது நாமா சர்வ யந்திராத்மிகா அப்படின்னு எல்லாவித கருவிகளாகவும் இருக்கக்கூடியவள். நம்மளுக்கு ஏதாவது ஒரு செயலுக்கு ஏதாவது ஒரு கருவி பயன்படும்னா அதுவும் நம்மளுக்கு அந்த யந்திரம் வந்து அதுக்கு ஒரு செயலுக்கு பயன்படுற அந்த கூட்டு கருவிகள் அது எல்லாமே யந்திரம் தான் சொல்லப்படுறது. யந்திரம்ங்கிறது என்னது? அம்பாள் இருக்கிற இதுவே வந்து மகா சக்தி. அந்த இதில் இருக்கக்கூடியவள், அந்த பீட்டமே வந்து சக்தி பீட்டம். அதுவே ஒரு யந்திரம். எந்த இதில் இருக்க அம்பாள் வந்து மேரு சிகரம், அதுவே ஒரு யந்திரம். சக்தி பீடத்தில் அந்த நவீன உலகம் எல்லாமே எந்திர உலகம்தான். நம்மளுக்கு எதை பார்த்தாலும் இப்போ கம்ப்யூட்டர் கணினி மயம்தான். அப்போது இந்த எந்திரங்கள்லாம் நம்மளால இயக்கப்படுறது. மனிதன் வந்து ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு அதை இயக்கிறதுக்குள்ளதெல்லாம் பார்க்குறா. அம்பாள் என்ன பண்ணுறா? அவள் ஜடசக்தியாக இருந்து இது எல்லாம் செய்வதற்கு நம்மளுக்கு உதவி புரிந்து வருகின்றாள் அம்பாள். இப்போ தன்னோட சிற்சக்தினால அம்பாள் வந்து எல்லாரையும் இயக்குறா. இப்போ நம்மளோட ஒன்றுமே வேண்டாம், நம்மளோட சரீரங்கள் இது எல்லாமே எந்திரங்கள் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், அமி எந்திரி துமி மந்திரி அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து என்னோட உடல் வந்து எந்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அம்பாளோட சிற்சக்தினால் இயக்கப்படுற இந்த எந்திரம் வந்து அப்படி இந்த சரீரம் வந்து உயிர் நிறைஞ்ச எந்திரமாக இருக்குது. மானுட சரீரம், இந்த மானுட சரீரங்கிறதே ஒரு எந்திரம் தான். இது மிக மேலான எந்திரம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற செயலுக்கு பயன்படுற அந்த கம்ப்யூட்டர் போன்ற உயிரற்ற எந்திரங்கள், உயிர் உற்ற எந்திரங்கள் நம்ம எல்லாமே அம்பிகையோட பல 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 தோற்றங்கள் தான். அதனால அம்பிகையானவள் சர்வ யந்திர ஆத்மிகா, சர்வ யந்திராத்மிகா அப்படின்னு அந்த நாமாவால் போற்றப்படுறா. அடுத்தது சர்வ தந்திர ரூபா, அவளையே எல்லாவித தந்திரங்கள், சர்வ மந்திரம், சர்வ யந்திரம், சர்வ தந்திரம், சர்வ தந்திர ரூபா. இப்போ நம்ம ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதை ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதை ஒரு உபாயத்தை கையாளுறோம். அந்த உபாயம்தான் வந்து தந்திரம். ஒரு எந்திரத்தை படைச்சாச்சு, அதுக்கு நமக்கு அது ஒரு இது பண்ணி அதை இயக்கணும். ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா அதுக்கு எப்படி நம்ம அதை ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து அதை உயிர் உள்ளதாக ஆக்கி அதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதை இயக்கிறதுக்கு உள்ள ஒரு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து தந்திரம். அப்போ இதெல்லாம் ஒரு கலை. எல்லாமும் வந்து இந்த தந்திரங்கள் எல்லாமே ஒரு கலைகளாகிறது. இந்த எந்திரங்கள் வந்து நம்ம சரியாக இயக்கிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன வந்தது, ஒரு ஃபால்ட் வந்துடுறது. அப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நெருக்கடி இல்லையா, திடீர்னு கம்ப்யூட்டர் இயங்காமல் போயிடும். அப்போது அந்த இதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு ஒரு இதை வந்து நம்ம யோசிப்போம். அப்போது அந்த ஆபத்துலேருந்து அந்த இதுலேருந்து அதை மீண்டும் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொண்டு வரத்துக்கு உள்ள உபாயத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதை கையாளுறோம் இல்லையா, அதுவும் தந்திரம். அதுதான். அப்போது இந்த ஒரு துன்பத்தில் இருந்து தப்பித்து கொள்வதற்கும் நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்வை மேன்மையுறை செய்வதற்கு, தாழ்ந்த நிலையிலேருந்து மேன்மை நிலையத்துக்கு வர்றதுனாலும் நம்ம ஒரு சில உபாயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்கு கையாளப்படுற உபாயங்கள் என்னதுன்னா தந்திரம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் அதுவும் அடங்கிறது, இந்த தந்திரம். இப்போ உடல் வாழ்க்கையை நம்ம முறையாக வாழ்ந்துட்டு போகிறதே ஒரு தந்திரம் தான். டெய்லி வந்து இந்த உடல் வந்து அது நல்ல முறையில் இயங்கணும்னா அது அந்த இதில் இருந்து அப்படியே அதை கொண்டு போகணும், அதுதான் ஒரு தந்திரம். இப்போ அதை வந்து என்ன பண்ணுவா, இந்திரியங்களெல்லாம் அடக்கி அப்படியே அதை நிகிரகம் பண்ணி யோகிகள்லாம் தந்திரம் பண்ணுவா.
அப்போ அவள் வந்து தன்னோட என்ன இதுக்காண்டி அந்த இது பண்ணுறான்னா, அம்பாளை போய் சரணடையணும், பெரிய பெருவாழ்வு அடையணுங்கிறதுக்காண்டி தன்னோட தேகத்தை எல்லாம் யோகி இந்திரியங்களை அடக்கி பண்ணுறான். அப்போ இது வந்து என்னது தந்திரங்கள்ல இது தலை சிறந்த தந்திரம். அப்போ நிறைய விதமான தந்திரங்கள் இருக்கு. இல்லை எல்லா வித தந்திர வடிவுகளிலும் யார் இருக்கான்னா பராசக்தி தான் இருக்கா. இந்த பிரபஞ்சமே ஒரு தந்திரம். இந்த தந்திரம், இந்த எந்திரம் அதை வந்து எப்படி நடத்தி கொண்டு போறா அம்பாள், அதுதான் வந்து அவள் செய்கிற தந்திரம். இந்த பிரபஞ்சங்கிற எந்திரத்தை ஒரு விதமான கேடும் வராம நடத்தி கொண்டு போறா இல்லையா சிரம் பராசக்தி, அதை திறமையோட கையாண்டு வரா. இதனால அவள் வந்து தந்திர ரூபா அப்படின்னு அவள் அந்த நாமாவால போற்றப்படுகிறாள். நம்மளே ஒரு கம்ப்யூட்டரை சரி பண்ணி இது பண்ணும்போது தந்திரங்கள் உபாயங்கள்லாம் பண்ணி அதை சரி பண்ணுறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அம்பாள் அது சரியான முறையில் இயக்கி கொண்டு போறா இல்லையா. அப்பேற்பட்ட தந்திரங்கள்லாம் பண்ணுறா இந்த எந்திர பிரபஞ்சங்கிற எந்திரத்துக்கு. அதனால அவள் தந்திர ரூபா அப்படிங்கிற பெயர்னால அழைக்கப்படுறா. அடுத்தது மனோன்மணி அப்படின்னு சொல்லலாம். மனோன்மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனதில் வந்து மனோன்மணி மனோன்மணி ரூபமாக அப்படி மனத்துக்குள்ள இனிமையாக இருக்கக்கூடியவள், அந்த உண்மணி பாவத்தை கொண்டிருப்பவள். அம்பிகையோட சக்திங்கிறது எண்ணற்ற விதங்கள்ல இருக்கு. அவளோட சக்தி வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கு. அது எந்த செயலில் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ மனதாக வடிவெடுக்கும் போது அந்த சக்தியிடம் வந்து எப்பேற்பட்ட மேன்மை இருக்கான். அவள் வந்து எப்பேற்பட்ட இதில் மேன்மையான நிலையில் மனசை வச்சுட்டாலோ அப்போ அந்த மனது மேன்மை அடைய அடைய நமது செயல்களும் வந்து மேன்மை அடையும். அப்பேற்பட்ட அந்த மேலான நிலைக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பாவத்துக்குத்தான் உண்மணி பாவம். மனோ உண்மணி, மனதிலே வந்து உண்மணி பாவத்தை கொண்டு கொடுக்கக்கூடியவள் அவள். இப்போ ஸ்ரத்தை, மனிதன் வந்து ஒரு இதை ஸ்ரத்தையாக செய்யறான்னா அதுக்குள்ள அந்த பாவமும் வந்து என்னது உண்மணியம். அப்படி ஸ்ரத்தை எவ்வளவுக்களவு மேம்படுறதோ அவ்வளவுக்களவு மனிதன் வந்து மேம்பாடு அடைகிறார். அப்போ மனோன்மணியம் படித்துள்ள வந்து மனிதனுக்கு மேலான நிலையை எப்போ எய்த முடியும்? அம்பாளையே சிந்தனை செய்து அன்னை பராசக்தியோட அந்த இயல்பு நிலை அவள் வந்து கொடுக்கக்கூடியவள். அவளையே தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மனதை வந்து மேலான நிலைக்கு கொண்டு போயிடுறா. அதனால அவன் மனோன்மணியம் அப்படிங்கிற அம்பாளோட அந்த நம்மளை கொண்டு போகிற அந்த நிலை இயல்பு தான் வந்து மனோன்மணியம். அதனால அம்பாள் வந்து மனோன்மணி, நம்மளை மனதை வந்து மேல் நிலைக்கு கொண்டு போய் நல்ல செயல்களை செய்யக்கூடியவள் மனோன்மணி. அடுத்தது மாகேஸ்வரி அம்பாள், மகேஸ்வரனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள். மகேஸ்வரன், மகேஸ்வரி, மாகேஸ்வரின்னு மாறி இருக்கு. நம்ம அம்பாளை தேடி இங்கேயும் எங்கேயும் ஓடணுமா? வேண்டாம். திரும்பி எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிர் எல்லாமே தோற்றம் வந்து அம்பாளோட தோற்றம் தான். அப்போ அது வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து ஒரு நல்ல இணக்கம் கொண்டு பார்த்து இது பண்ணினோம்னா அதுவே வந்து மகேஸ்வர பூஜையை பண்ணுற மாதிரி ஆகுது. ஒரு இணக்கத்தோடு பார்க்கும்போது அந்த மகேஸ்வர பூஜைங்கிறதுக்கு ஏற்ப ஜீவனோட அமைப்பு வந்து சிவஸ்வரூபமாக ஆயிடும். இப்போ சக்தியும் சிவமும் ஒன்றாகும்போது பரவஸ்து சிவஸ்வரூபம், அந்த பரவஸ்துவோட மகிமைகள்ங்கிறது வந்து சக்தி ஸ்வரூபம். அம்பிகையோட மகிமைகளை எல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள உணர்றோம் இல்லையா, அதுதான் வந்து சிறந்த சக்தி பூஜை. அப்படியே மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா உள்ளங்கள் மந்திரங்களை சொல்லி அம்பாளை உள்ளத்திலேயே வைத்து பூஜை பண்ணுறது. அப்படியே அந்த அம்பாளோட மகிமைகள்லாம் உள்ளத்துக்குள்ளேயே நினச்சி அதெல்லாம் உணர்றது வந்து சிறந்த சக்தி பூஜையாம். அந்த பூஜைக்கு துணையாக இருக்கக்கூடியவள் யாரு? அம்பாள் மாகேஸ்வரி. அப்பேற்பட்டவள் இந்த பூஜை. அப்போ நம்மளோட மனசை பண்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு போய் அவளை நல்ல இதாக வைக்கக்கூடியவள் மாகேஸ்வரி, மகேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாமா மகாதேவி. அவள் எப்பேற்பட்டவள்? 209வது நாமா மகாதேவி. பராசக்தியை விட பெரிய பொருள் ஒன்று இருக்கா உலகத்தில்? இல்லை, அம்பாள் தான் பெரியவள். பெரியதில் எல்லாம் மிக பெரியதாக இருக்கக்கூடியவள் மகாதேவி.
இப்போ எல்லா தேவர்கள் எல்லாம் இருக்கா, எண்ணிறந்த தேவர்கள் தேவிகள் எல்லாம் இருக்கா. ஆனால் இவ எல்லாருமே அம்பாளோட அம்சங்கள் தான், மகாதேவியின் அம்சங்கள். இப்போ நம்ம ஒரு தியானம் பண்ணுறான்னா அவன் தன்னோட அம்பாள் வச்சு தியானம் பண்ணுறான்னா அந்த தியான பொதுல இந்த உபாசனா மூர்த்தியை ஒப்புயர்வற்றதாக அவன் நினச்சிட்டு இருப்பான். உண்மையில் ஒரு பொருள் தான் இருக்கு, ஆனால் அது பல பல பொருளாக காட்சி அடித்தா கூட மூலப்பொருள்ங்கிறது அது ஒன்று தான். அப்போ அன்னை பராசக்தி தான் அனைத்தையும் தன்னகத்தே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறாளாம். அவள்கிட்டக்கே தான் அனைத்தும் பரிணமிக்கிறது. எல்லா விதமான சக்திகளாகவும் மற்ற தேவர்கள் தேவிகளாகவும் தோற்றம் தரக்கூடியவள் எல்லாமே அன்னை பராசக்தி. அதனால தான் அவள் மகாதேவி அப்படின்னு சொல்றா. இப்போ அம்பாள் நோக்கி நம்ம ஒரு உபாசனை பண்ணினோம்னா அதில் எல்லா தெய்வங்களோட உபாசனையும் அடங்கி விடுகிறதாம். அப்பேற்பட்டவள் மகாதேவி. அடுத்த 210வது நாம மகாலட்சுமி. அவள் தான் மகாலட்சுமி. எப்பேற்பட்டவள், ஒப்புயர்வற்ற திருமகள். அப்பேற்பட்டவள் மகாலட்சுமி. பராசக்தி தான் மகாதேவி மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்க்குறோம் இந்த தேவி மகாத்மியத்தில் இது பண்ணினா எல்லாமே தெரியும், எல்லாமே ஒரே சக்தி. ஆனால் அவள் மகாதேவி மகாலட்சுமி அப்படின்னு எல்லா அனைத்து சம்பத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருப்பவள். அதனால் அவள் மகாலட்சுமி. அவள்கிட்ட என்ன இல்லை, அவள்கிட்ட எல்லாம் நிறைந்திருக்கிறது. அனைத்து சம்பத்தும் அவள்கிட்ட நிறைந்திருக்கு, தெய்வ சம்பத்தும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சம்பந்தமான சொத்துக்கள் அனைத்தும் என்னது, நம்ம பொருட்செல்வம் சொல்கிறோம். காரு வீடு பங்களா அதெல்லாம் வச்சுட்டு இருப்போம், எல்லாம் பொருட்செல்வம். அப்போது யாருக்கு அது அதிபதியாக சொல்கிறோம்? திருமகள் மகாலட்சுமியை சொல்கிறோம். அதுக்கு அது எல்லா செல்வத்துக்கும் அதிபதின்னு. ஆனால் அருட்செல்வம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று அடையணும். அதுக்கு என்னதுன்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது என்னதுன்னா விவேகம், வைராக்கியம், பக்தி, ஞானம். அப்போது இதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அம்பாள். இது வைத்து கொண்டிருக்கிறவள் எல்லாமே திருமகள், மகாதேவியாக இருப்பவள், மகாதேவனுடைய பாதியாக வாம பாகத்தில் இருக்கக்கூடியவள். மகாலட்சுமி எங்கே இருக்கா? மகாவிஷ்ணுவின் மார்பில் இடம்பெற்றிருக்கா. அதனால அம்பிகை உபாசனையில் பரமன் உபாசனையை அடங்க பெற்றிருக்குங்கிறா. அம்பாள் இடபாகத்தில் இருக்கா. ஒரு இது பண்ணும்போது அவள் சக்தி சுரூபமாக சிவஸ்வரூபமாக எல்லாமே இருக்கக்கூடியவள். மகாலட்சுமியும் யாரோட மகாவிஷ்ணுவோட இடபாகத்தில் தான் அமைஞ்சிருக்கா, மார்பில். அப்பேற்பட்டவள் அம்பாளும் இடபாகத்தில் இருக்கா. அப்போ எல்லாமாவே திகழக்கூடியவள். எல்லா விதமான விவேகம், வைராக்கியம், பக்தி, ஞானம், இந்த செல்வங்களை எல்லாம் அருட்செல்வங்களை எல்லாம் தந்து நம்மளை அந்த பரத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட ஒப்புயர்வற்ற திருமகள் மகாலட்சுமி. அடுத்தது மிருடப்பிரியா. மிருடன்னா யாருன்னா சிவன். சிவனாருக்கு பிரியமானவள்ங்கிறா. இப்போ எல்லா உலகங்கள்லாம் படைக்கிறா. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அப்படின்னு சொல்றா. ஊழி காலத்தில் அம்பாளும் அம்பிகையுமா சிவதாண்டவம் பண்ணுறாளாம். நல்ல நிலையில் அகில அண்டங்களை எல்லாம் படைத்து நல்ல நிலையில் காத்து வைத்திருக்கக்கூடியவன் மிருடன். அவர் தான் சிவபெருமான். மிருடன்னா சிவபெருமான். அப்போ அந்த சத்வகுணம் நிரம்ப பெற்றவன் தான் மிருடன் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய பரமசிவனுக்கு பிரியமானவளாய் இருக்கக்கூடியவள் மிருடப்பிரியா அப்படி என்று போற்றப்பெறுகின்றாள். எந்த பகுதியை எந்த திரும்பி பார்த்தாலும் இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு அழகோடு தான் இருக்குது இல்லையா? எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ஒரு அழகு இருக்குது. ஆகையினால மிருடப்பிரியா அப்படின்னு இந்த போற்றப்படும் பராசக்தி அவள் தான் எல்லா பொருளுக்கும் அந்த பொலிவை தரக்கூடியவள். அதை கொடுத்து அதை காத்தும் வருகின்றவள். அதில் அவள் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கா. அந்த பொருட்களில் பொலிவை கொடுத்து அதை காத்து அதில் மகிழ்ச்சி உற்று இருக்காள் அவள். அந்த அம்பிகையோட பொலிவு அதனால் பாராட்டணும். அப்பேற்பட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கான்னா அதனால் அவள் மிருடப்பிரியா அப்படின்னு சொல்கிறா. மிருடப்பிரியா, மிருடனுக்கு பிரியமானவளாக இருக்கக்கூடியவள் மிருடப்பிரியா என்று போற்றப்படுகின்றாள். இந்த நாமாவோட நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது 53வது ஸ்லோகம். சர்வ யந்திராத்மிகா சர்வ தந்திர ரூபா மனோன்மணி
மாகேஸ்வரி, மகாதேவி, மகாலக்ஷ்மீர், பிரிடப்பிரியா 211வது நாமாவோட முடித்திருக்கிறோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.